ஒரு நாள் பருந்து குஞ்சு ஒன்று கூட்டிலிருந்து பறக்க முயற்சி செய்தது. அப்பொழுது அது தவறி ஏரியில் விழுந்தது. நீச்சல் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. நீச்சல் தெரியாது, யாராவது என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஓடி வாங்க, சீக்கிரமா வந்து என்னை காப்பாத்துங்க. நீச்சல் தெரியாது, யாராவது என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஓடி வாங்க, சீக்கிரமா வந்து என்னை காப்பாத்துங்க, ஓடி வாங்க, சீக்கிரமா வந்து என்னை காப்பாத்துங்க. இதனை தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த வாத்து அதனை காப்பாற்ற அதன் அருகில் சென்றது. சென்று அதனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு கரைக்கு வந்து சேர்ந்தது. தன் குழந்தையை காப்பாற்றிய வாத்துக்கு பருந்து நன்றி சொல்லி இந்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் என்று சொன்னது. ஏம்பா வாத்து, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. சரியான நேரத்தில் என் புல்லை காப்பாத்திட்ட. மற்றொரு நாள் தன் நண்பனுடன் மரக்கிளையில் அமர்ந்து வாத்து தன் குழந்தையை காப்பாற்றியதை சொல்லிக் கொண்டிருந்தது. இன்னைக்கு என் புல்ல அந்த வாய் நசுக்குன மாதிரி இருக்குமே, ஒரு மஞ்சு வாத்து அதுதான்ப்பா காப்பாத்துச்சு. என்னப்பா சொல்ற? அப்பொழுது ஏரியில் முதலை ஒன்று வாத்து குஞ்சியை பிடிக்க துரத்திக் கொண்டிருந்தது. பயப்படாத செல்லம், நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். நல்ல புசு புசுன்னு இருக்கிற என்ன சாப்பிடுற நீ. அப்பொழுது அங்கு வந்த வாத்து குஞ்சு அண்ணன்களிடம், ஏன் இதை தனியாக விட்டு சென்றீர்கள் என்று கேட்டது. முதலைய பார்த்தவுடன், நீங்கள் பயந்து ஓடிவிட்டீர்கள். நான் மாட்டியிருந்தால் இந்நேரம் முதல் என்னை விழுங்கியிருக்கும். நல்ல வேலை பருந்து வந்து என்னை காப்பாற்றியது. டேய் தடி பசங்களா, முதலைய பார்த்த உடனே என்ன தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க? அரே தம்பி, நீ வேற. முதலைய பார்த்த உடனே தண்ணில எங்களுக்கு பேதி ஆயிடுச்சு. அப்போது வாத்தின் தாயும் தந்தையும் தன் குழந்தைகளை தேடிக்கொண்டு ஏரிக்கரைக்கு வந்தது. டேய் சின்னானே, டேய் பெரியவனே, எங்கடா இருக்கீங்க? ஏதாச்சும் சத்தம் போடுங்கடா. குலபுஸ்கான், குலபுஸ்கான், ஏய் குலபுஸ்கான், எங்க இருக்க? தன் தாயின் குரலை கேட்டு வாத்து குஞ்சுகள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் தாயை நோக்கி ஓடின. தன் குழந்தைகளை பார்த்த மகிழ்ச்சியில் அனைத்தையும் முத்தமிட்டு அணைத்துக் கொண்டது. ஏந்தா சொல்லாம கொல்லாம இங்க வந்துட்டீங்க? கொஞ்ச நேரம் அல்லு ஊத்திருச்சு எங்களுக்கு. பிறகு தன் குழந்தைகளை காப்பாற்றிய பருந்துக்கு நன்றி சொன்னது. அன்னை பொருந்தனே, என் பிள்ளைங்கள அந்த முதலைக்கு இருந்து காப்பாத்தனுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணி. நன்றி சொல்லிவிட்டு காட்டின் வழியே நடந்து சென்றனர். அப்பொழுது, இனிமேல் எங்களிடம் சொல்லாமல் நீங்கள் வீட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது, அப்படியென்றால் இப்படி ஆபத்தில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று அறிவுரை கூறியது. பிள்ளைங்களா, இந்த காடு ரொம்ப ஆபத்தானது. இந்த காட்டுல நீங்க உங்க விருப்பத்துக்கு எதையும் செய்ய முடியாது. அதனால எப்பொழுதும் நீங்க உஷாரா இருக்கணும். எங்கேயாவது போகணும்னா எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். குழந்தைகளே, இது உங்களுக்கு தான் புரிஞ்சுதா? வாத்து குடும்பம் ஒன்றாக சேர்ந்து காட்டில் மகிழ்ச்சியாக தன் வீட்டில் வாழ்ந்து வந்தனர். நன்றி, வணக்கம்.